நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-3 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 149. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-3 வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆமேன். இது தேவனுடைய வசனங்கள். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோம். லெட்ஸ் ப்ரே. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலியமாக எங்களை ஆறுதல் கொடுக்கும்படியாகவும், எங்களை தேற்றும்படியாகவும், எங்களை வணிந்தெடுக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you would comfort us and you would fashion us according to your likeness. In Jesus' mighty name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. Amen. My friends, the absence of God can sometimes create an anxiety within us. தேவனை உணர முடியாத நேரங்களிலே, சில நேரத்திலே ஒரு கவலையை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகலாம். Today we're going to explore the theme of the absence of God. தேவன் இல்லாத நேரங்களிலே எப்படி வாழ்வது, உணர முடியாத நேரங்களிலே எவனமாக வாழ்வது, அது எப்படி புரிந்து கொள்வது என்று இந்த பிரசங்கம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Jesus explains to his disciples in John 14 verses 1-3 that it is beneficial for him to leave them, to be absent from them. இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆவது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை அவர்களை, சீஷர்களை விட்டு செல்வது அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. அதாவது அவரை உணர முடியாத நேரமானது உருவாக்கக்கூடிய அந்த நேரம் அது அவர்களுக்கு நலமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை விட்டு பிரியும்படியாக அவர்களை ஆயத்தப்படுத்த இருக்கிறார். Now Jesus here is preparing the disciples to leave them, and he prepares them to say to them that it's beneficial that he leaves them. By leaving them, Jesus is going to do something that they have been yearning for, which is to be with them. That's the interesting thing. இயேசு அவர்களை விட்டு பிரிவதற்கு முக்கிய காரணமே அவர்களோடு நிரந்தரமாக இருப்பதற்காகவே, அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக. ஏன் அவர்களை விட்டு செல்கிறார்? அவர்களோடு மறுபடியுமாக நிரந்தரமாக இருப்பதற்காகத்தான் இயேசு அவர்களை விட்டு செல்ல போகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். The interesting thing is this: the reason for Jesus leaving them is so that Jesus fulfills the desires of the disciples to be with them. He needs to leave them so that he can be with them forever. By leaving them, Jesus will establish a way for them to be with him forever. இயேசு அவர்களை விட்டு பிரியும் பொழுது அவரோடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாக ஒரு வழியை உருவாக்குவதற்காகவே இயேசு அவர்களை விட்டு பிரியும்படியாக இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். 14வது அதிகாரம் 3வது வசனத்தை கவனியுங்கள். In John 14 verse 3, hear what Jesus says in Tamil. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கின்ற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். ஆகையால் இயேசு பிரிவதற்கு காரணமே இயேசு தன்னுடைய சீஷர்களோடு இருக்க நிரந்தரமாக இருப்பதற்காகவே தான் அவர்களை விட்டு பிரிகிறார் என்று இயேசு சொல்கிறார். Now the reason why Jesus needs to leave them is so that he can be with them always.
This is the ultimate goal of Jesus' birth, death and resurrection. இயேசுனுடைய பிறப்பும் மரணமும் உயிர்த்தெழுந்ததற்கு முக்கிய காரணமே இயேசு தன்னுடைய சீஷர்களோடு நிரந்தரமாக இருப்பதற்கென்று ஒரு வழியை உருவாக்குறதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். The reason for Jesus coming to the earth is so that he creates a way for the disciples, for people to be with him forever and ever. But in the meantime, they were to wait till the moment when Jesus returns. ஆகையாலே அந்த நாள் நடைபெறுவதற்கு முன்பதாக இவர்கள் இயேசுவுக்காக காத்திருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லி அவர்களை விட்டு பிரியும்படியாக அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். Now Jesus is preparing them. He says, in order for you and I to be together, he says to the disciples, I need to leave you first so that I create a way for you to be with me forever. என்னோடு நிரந்தரமாக இருப்பதற்கு நான் ஒரு வழியை உருவாக்குவதற்காகவே நான் உங்களை விட்டு பிரிய வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறேன் என்று இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். ஆகையால் நீங்க காத்திருக்க வேண்டும். So you need to wait. In the Old Testament, waiting meant that people were to know that God had not grown tired. இயேசுனுடைய அந்த வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசிக்கும் பொழுது காத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சீஷர்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி பிரியும்படியாக இருக்கிறார். ஆகையால பழைய ஏற்பாட்டிலே காத்திருப்பது என்று சொல்லும் பொழுது அந்த காத்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சோர்ந்து போவதில்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. The waiting in the Old Testament, while they were waiting for God to act, they had to know that God had not grown tired and to trust his understanding. இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். In Isaiah 40 verse 28 we read that in the waiting period people were not to tell themselves that God had grown tired, but that he is active and trust in his wisdom and his understanding. அவருடைய புரிந்துணர்வும் அவருடைய புத்தியும் நீங்கள் நம்ப வேண்டும். ஆண்டவர் சோர்ந்து போகவில்லை என்று 28வது வசனம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். பூமியின் கடையந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று வேதம் சொல்கிறது. அவர் சோர்ந்து போகவில்லை, அவர் இளைப்படைவதில்லை என்று இந்த வசனமானது நமக்கு சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரமானது நீண்ட நாட்களாக உபத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை குறித்து விவரிக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது. Isaiah 40 describes a situation where the people of God had been waiting and experiencing oppression for a long time. அவர்களை வேறொரு தேசமானது அவர்களை ஆளுகை செய்து அவர்களை வேதனைக்குள்ளாக நடத்திய நாட்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் விவரிக்கிறது. இந்த காத்திருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் எப்பொழுது கிரியை செய்வார், எப்பொழுது இடைப்படுவார், எப்போது அவருடைய கரமானது நம்மை ரட்சிக்கும் என்று காத்திருக்கக்கூடிய நேரத்திலே நீங்க ஆண்டவர் சோர்ந்து போய்விட்டார், இடைப்படைந்து விட்டார் என்று நீங்க நம்பக்கூடாது. அவருடைய புத்தியை நீங்கள் நம்ப வேண்டும், அவருடைய புரிந்துணர்வை அறிய வேண்டும், அவருடைய ஞானத்தை நீங்கள் நம்ப வேண்டும் என்று இந்த அதிகாரமானது 40வது அதிகாரமானது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40வது அதிகாரம் நமக்கு விவரிக்கிறது. In Isaiah 40, while waiting, while experiencing oppression, while experiencing a very difficult time, to wait, and in the waiting period do not come to the conclusion that God perhaps has grown tired, but trust in his understanding, trust in his wisdom. The people were encouraged to wait for God's time in God's ways. ஆண்டவருடைய நேரத்துக்காகவும் ஆண்டவருடைய வழிகளுக்காகவும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறது. Isaiah 40 encourages them to wait for God's timing, wait for God's ways. And Isaiah 40:30-31 says that you who are waiting for God, you will experience a renewal in your life. நீ கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது, அவருடைய நேரத்திலே செயல்படும் பொழுது, அவருடைய வழிகளிலே அவர் நடத்தும் பொழுது நீங்க ஒரு புதிய பலனை அடைவீர்கள் என்று 40வது அதிகாரம் ஏசாயா 40வது அதிகாரம் 30-31வது வசனத்தை வாசிக்கிறோம். In Isaiah 40 verse 30-31
The prophet says, while waiting, and when God begins to act, you will experience a renewal. You will experience new strength. இளைஞர் இலைப்படிந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடர் அறிவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆகையால் இந்த வசனங்கள் மூலியமாக நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது அது புதிய பலனை நம்ம நிச்சயமாக அனுபவிப்போம். ஒரு புதுப்பித்தலை நம்ம நிச்சயமாக நாம் அனுபவிப்போம். When God finally acted in the Old Testament for the people of God, they experienced a renewal as a nation. They experienced renewal as families. They experienced renewal as individuals. ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் செயல்படும் பொழுது அந்த தேசத்திலே ஒரு புதுப்பித்தலை அவர்கள் அனுபவித்தார்கள். குடும்பத்திலே ஒரு புதிதான காரியத்தை உருவாகிறதை அவர்கள் கண்டடைந்தார்கள். தனிப்பட்ட நபர்களாக கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறதை அவர்கள் அனுபவித்துக் கொண்டார்கள். Waiting for God in the Old Testament, especially in Isaiah, the book of Isaiah, meant faith in God. If God has said it, then He will do it. எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே விசேஷமாக நாம் கர்த்தருக்கு காத்திருப்பதனுடைய அந்த அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர் சோர்ந்து போவதில்லை, அவர் இலைப்படையவில்லை. ஆனால் கர்த்தருக்காக காத்திருங்க, அவரை நம்புங்கள், அவருடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் சொன்னதை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் சொன்னதை அவருடைய கரமானது நடப்பிக்கும் என்று இந்த எசேயா தீர்க்கதரிசியிலே சொல்லக்கூடிய இந்த வசனமாக இருக்கிறது. The message of Isaiah 40 is that wait upon the Lord, trust in what He says. He hasn't grown tired. Trust in His wisdom. When He works, you will see His hand working in His time, in His ways. இதைதான் இயேசுவும் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்கிறார், நம்புங்கள் என்று சொல்கிறார். Jesus here also says the same thing, trust in me. 14வது அதிகாரம் 1ஆம் வசனம் இயேசு இதை சொல்கிறதை கவனித்து பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று இயேசு சொல்கிறதை கவனித்து பார்க்கிறோம். ஆகையாலே இயேசு அவர்களை விட்டு பிரியக்கூடிய நாட்களிலே நீங்கள் என்னை நம்புங்கள் என்று இயேசு சொல்கிறார். நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன், அது வரைக்கும் என்னை நம்புங்கள் என்று இயேசு சொல்கிறார். Jesus is preparing the disciples. I will leave you, but in the waiting period, in my absence, நீங்கள் என்னை உணராத நேரங்களிலே என்னுடைய வார்த்தையை நம்புங்கள். நீங்கள் என்னை உணராத நாட்களிலே என்னுடைய ஞானத்தை நீங்கள் நம்புங்கள். நான் இலைப்படையவில்லை, நான் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டேன் என்று சொல்லி இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறதை கவனித்து பாருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Now as Jesus prepares the disciples to tell them that He is about to leave them, He tells them in the interim period when you cannot see me, in my absence, you must trust in me. Trust that I will do what I said I would do. I will come back to you and you will be with me. நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருவேன், அப்போது நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் என்று நீங்கள் அதை நம்ப வேண்டும். அது வரைக்கும் என்னை நம்புங்கள், அந்த காரியம் நடைபெற வரைக்கும் நீங்கள் என்னை நம்பிக்கொண்டே இருங்கள் என்று இயேசு சொல்கிறார். To trust Jesus till He fulfills it in His time and in His way. அவருடைய நேரத்திலும் அவருடைய வழிகளிலும் அவர் செயல்படுவது வரைக்கும் நீங்கள் அவரை நம்புங்க, அவர் மீது விசுவாசமாக இருங்கள் என்று இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். ஆனால் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தொடர்ந்து அந்த வசனங்களை வாசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வரும் பொழுது, இயேசுக்காக காத்திருக்கின்ற நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இயேசு இந்த பூமியை விட்டு பிரிந்த நாட்களுக்கு பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அவர்கள் மேல் ஊற்றி அவர்கள் மீது வந்து அவர்களை நிரப்பி அவர்களை பலப்படுத்தினார். ஏன் பலப்படுத்தினார் என்றால், கர்த்தருக்காக காத்திருக்கும்படியான அந்த பலத்தை கொடுத்து கர்த்தர் மீது நம்முடைய கண்கள் இருக்கும்படியாகவே அவர் வரும் வரைக்கும் தன்னுடைய ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. In the disciples' lives, waiting led to the coming of the Holy Spirit after Jesus' departure and before His return.
The disciples experienced divine intervention through the coming of the Spirit of God. And when they experience what they experience, help them to keep their eyes on Jesus. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அந்த சீஷர்கள் மீது ஊற்றப்படும் பொழுது, தங்களுடைய வாழ்க்கையோடு இணையும் பொழுது, தங்களுடைய கண்கள், சீஷர்களுடைய கண்கள் இயேசு மீது இருக்கும்படியாகவே கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சீஷர்கள் மீது வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. The Spirit of God was sent from the Father and the Son to the disciples to help the disciples to keep their eyes on Jesus, to keep their eyes on God. And so while we wait for the return of Jesus, are we asking God, we're going to ask this question, are we asking God to do something that will encourage us to keep our eyes on Him? Or are we asking God to do something that is not related to the ultimate purpose of our existence? பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு காரணம் இருக்கிறது. நாம் அவரோடு என்றென்றைக்கும் இருப்பதற்காகவே, அவர் இயேசு மறுபடியும் அந்த பூமிக்கு வரும் பொழுது அவரோடு என்றென்றைக்கும் வாழ்வதற்காகவே தான் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் வரும் அளவும் நம் ஆண்டவரிடத்தில் என்ன ஏங்கிக் கொண்டிருக்கிறோம்? அந்த ஏங்கிக் கொண்டிருக்கின்ற காரியங்கள் நம்முடைய கண்களை ஆண்டவரை விட்டு திறப்பும்படியாக, ஆண்டவரை விட்டு விலகும்படியான இருக்கக்கூடிய காரியங்களுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? Are we asking God or yearning and praying that God will give us something, or ask Him to turn our situation around that will cause our eyes to turn away from Him? Is that what God would want in His absence? They are before He returns. ஆண்டவர் வரும் அழைக்கும் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற காரியங்கள் அவைகள் நம்முடைய ஆண்டவருடைய கவனத்திலிருந்து திருப்பக்கூடியதாக இருக்கிறதா? Perhaps we are asking Him things that will deter us from waiting faithfully for Him. ஒருவேளை ஆண்டவருக்காக காத்திருக்கக்கூடிய காரியத்தை, அந்த ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற காரியத்தை ஆண்டவர் பொறுமையாக காத்திராதபடிக்கு ஒரு தடையாக இருக்கலாம். The answers to this question will help us to know if our focus is on the right things, my friends. இந்த கேள்விகளுக்கு பதில் தான் நாம் நம்முடைய நோக்கம் சரியான நோக்கமா இருக்கிறதா என்று புரிந்து கொள்ளலாம். எதற்காக காத்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக ஏங்கி கொண்டிருக்கிறோம்? இயேசுடைய வருகைக்காக காத்துக்கொண்டு ஏங்கி கொண்டிருக்கிறோமா? நாம் கேட்கக்கூடிய காரியங்கள் இயேசுடைய வருகையை ஆயத்தப்படுத்துவதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? அல்லது நம்முடைய சொந்த சந்தோஷத்துக்காக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? Are we asking and yearning for God for things that will help us to wait for the arrival of Jesus? Or are we asking Him for things that will deter us from waiting for Him? The answers to this question will determine what our focus is in life. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த கேள்விகள், இந்த கேள்விகளின் பதில் நமக்கு உதவியாக இருக்கும். The disciples lived in times, my friends, that were hostile to Christians. இந்த சீஷர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்க கவனித்து பார்க்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தக்கூடிய கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Those who governed the land persecuted the disciples because of their faith. இந்த சீஷர்கள் வாழ்ந்த அந்த நாட்களிலே அந்த அரசாங்கமானது, அந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த அரசாங்கமானது கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினது என்று வேதம் நமக்கு காட்டுகிறது. நாம் அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்தை கவனித்து பார்க்கும் பொழுது அந்த 55வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஸ்தேவானானவன் தன்னுடைய விசுவாசத்துக்காக, இயேசுவின் மீது விசுவாசத்துக்காக மரித்து போனான் என்று வேதம் சொல்கிறது. As we read the book of Acts and Acts 7, we read about Stephen who was killed for his faith. Stephen held on to what Jesus said till the end. இயேசு சொன்ன காரியத்தை கடைசி வரைக்கும் ஸ்தேவானானவன் அவன் இறுக்கி பிடித்துக் கொண்டான். He entrusted his life to God as did the psalmist in Psalm 31:1-5. இந்த சங்கீதக்காரன் 31வது சங்கீதம் 1ஆம் வசனம் 5வது வசனம் வரை சங்கீதக்காரன் சொல்கிறான் அல்லவா, என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் கொடுக்கிறேன் என்று. அதை தான் ஸ்தேவான் கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்து, இயேசு வருமளவும் ஆண்டவர் இயேசு வராமல் இருந்தாலும் கடைசி வரைக்கும் இயேசுவுக்காக வாழ்ந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்க்கிறோம். சங்கீதக்காரன் எவனமாக அந்த சங்கீதத்தை பாடினாலும் என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் கொடுக்கிறேன் என்று,
அதே வசனத்தை இயேசுவும் அதை சொன்னார். கடைசி வரைக்கும் இயேசு தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேறுவதற்கு அவர் தன்னுடைய ஆவியை ஆண்டவரிடத்திலே கொடுத்தார், தன்னுடைய பிதாவினிடத்திலே கொடுத்தார் என்று சங்கீதம் 31:5 வசனத்தையும் இயேசு சிலுவையிலே சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கொள்ளலாம். Scripture encourages us to guard our spiritual life in the waiting period. பிரியமானவர்களே, இந்த காத்திருக்கக்கூடிய இந்த நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த காத்திருக்கக்கூடிய இந்த நாட்களிலே இயேசு வருமளவும், இயேசு நம்மை மறுபடியுமாக அவரோடு சேர்த்து கொள்ளும் அளவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. Scripture encourages us to guard our spiritual life, to make sure that our heart is in the right place. யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 2வது வசனத்தின் 4வது வசனத்தை கவனித்து பார்ப்போமே. In James chapter 1 verses 2 to 4, here Scripture encourages us to guard our spirituality in the waiting period. கர்த்தருக்காக காத்திருக்கக்கூடிய நேரத்திலே நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். அதை நான் வாசிக்கிறேனே உங்களுக்கு. I will read that for you. என் சகோதரரே, நீங்க பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியையை செய்ய கடவுது என்று அவர் இந்த வார்த்தையை எழுதுகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Sometimes, my friends, the waiting period can be rather intense. சில நேரத்திலே இந்த காத்திருக்கக்கூடிய இந்த நேரமானது சில நேரத்திலே ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். அது வேதனை உருவாக்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே வேதனை உருவாக்கக்கூடிய சில சம்பவங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். Sometimes we can go through a very intense period in our life, in the waiting period, in the seemingly absence of God. கர்த்தரை உணராத சில நேரங்கள் நமக்கு இருக்கலாம். கர்த்தர் வருமளவும் சில நேரங்களில் நம்ம கடினமான பாதை நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தரை உணராத சில நேரங்கள் நம்ம அனுபவிக்கலாம். Sometimes as we go through very intense periods of our lives, we may experience the seemingly absence of God. The spiritual, it is in periods like that you and I need to focus on our spiritual life inside. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நீங்களும் நானும் தொடர்ந்து ஆவிக்குரிய விதத்திலே நாம் வளர்கிறோம் என்று கவனமாக இருக்க வேண்டும். We are instructed to ensure that even in this intense period that we are still growing spiritually, even when our circumstances do not change. நம்முடைய சூழ்நிலைகள் மாறாமல் இருந்தாலும் இந்த நிலைமையிலும் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் ஆவிக்குரிய ரீதியிலே வளர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் இருக்க வேண்டும். You and I are instructed in the waiting period, in order to keep our eyes firmly focused on Him, we must ensure that in the intense period we are still growing spiritually. இன்னும் வளர்கிறோம் என்று பிரியமானவர்களே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். Spiritual growth enables us to wait patiently and faithfully for the ultimate purpose of our existence, to be with God. இந்த காத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் பிரியமானவர்களே நம்முடைய கவனமானது நம்முடைய இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும், எண்ணங்கள் மீது இருக்க வேண்டும். இன்னும் என் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிறேனா? இந்த கஷ்டமான நேரத்திலும் நான் வளர வேண்டும் ஆண்டவரே, நான் வளர வேண்டும் ஆண்டவரே என்று நம்முடைய இருதயமானது துடித்து கொண்டிருக்கிறதா? இல்லை நம்முடைய கவனமானது வேறு இடங்களிலே திருப்பி கொண்டிருக்காதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். You and I must be careful, my friends. Sometimes intense periods have the ability to turn our attention away from God. But Scripture tells us in intense situations, you and I must ensure that we are still growing. You must still grow because intense periods have the ability to help us to grow. இந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலே நாம் வளர முடியுங்க. நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளருவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். The seeming absence of God has a purpose in our lives. ஆண்டவரை உணராத நாட்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அது வளருவதற்காக. What are we doing in the waiting period? நம்ம காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாம் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? Are we impatient and ignoring the spiritual growth that ought to take place in that period? ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் வளராமலே அப்படியே இருந்து விடுகிறோமா? அல்லது கர்த்தருக்கு இந்த காத்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே ஆவிக்குரிய ரீதியிலே ஆவிக்குரியவர்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? Or are we
in the seeming absence of God, allowing God to teach us to trust Him, like Stephen and the psalmists, who are willing to offer their lives to the Lord up to the very end. அல்லது ஆண்டவரை உணராத நாட்களிலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர்க்கென்று அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக இருந்து கடைசி மூச்சு வரைக்கும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை நிறைவேற்றுகிறாலும் நான் ஆண்டவருக்காக வாழுவேன், நிறைவேற்றாமல் இருந்தாலும் நான் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று கடைசி மூச்சு வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்யக்கூடிய வாழ்க்கையாக, ஸ்தேவான் எவனமாக கடைசி மூச்சு வரைக்கும் இயேசுக்காக வாழ்ந்தானோ, இயேசு எவனமாக கடைசி மூச்சு வரைக்கும் தன்னுடைய பிதாவை சித்தத்தை செய்து முடித்தாரோ, அதே போல பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த காத்திருக்கக்கூடிய இந்த நாட்களிலே கர்த்தருக்காக வாழ நம்முடைய கண்கள் அவரை மட்டும் நோக்கி பார்க்க நாம் உற்சாகப்பட்டு வாழ்வோமாக. நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. ஆண்டவரே, இந்த காத்து கொண்டே இருக்கின்ற நாட்களிலே கஷ்டமான நேரமாக இருந்தாலும் நாம் வளர வேண்டும் என்று இயங்குகிறோம். ஆண்டவரே, ஆவிக்குரியவர்களாக இன்னும் இந்த கஷ்டமான கடுமையான நேரங்களிலே வளர வேண்டும் என்று நாம் உம்மிடத்தில் கேட்கிறோம். Lord, even in this intense periods in our lives, in this waiting period, help us to trust you and help us to grow in faith. Help us to trust that you have not grown weary, you have not grown tired, but you are faithful to your word. ஆண்டவரே, இந்த காத்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே நீர் இலைப்படையவில்லை, நீ சோர்ந்து போகவில்லை. உம்முடைய ஞானத்தை, உம்முடைய வழிகளை, உம்முடைய நேரத்தை நம்பி அவனமாக உமக்கென்று காத்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்க, கடைசி மூச்சு வரைக்கும் உமக்காக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, help us Lord to live for you in Jesus mighty name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need somebody to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be your safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.